Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஸ்மோக்கியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி செய்ய போறோம். பன்னீர் டிக்கா. இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 4 ஸ்பூன், தயிர் 1 கப், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி, சாட் மசாலா 1 ஸ்பூன், ஜீரக பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ், கசூர் மேத்தி, பன்னீர் 200 கிராம், வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் 1 கப், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் தயிர், கடலை மாவு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி, கசூர் மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஓமம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் பன்னீரும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம், தக்காளி, கடைசியாக பன்னீர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பன்னீரை பொறுமையாக திருப்பி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 hour இருக்கட்டும். ஒன் ஹவர் ஆயிடுச்சு. மசாலாவில் பன்னீர் நல்லா ஊறி இருக்கு. பார்பிக்யூ ஸ்டிக்கை இந்த மாதிரி ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, பன்னீர் இந்த மாதிரி பார்பிக்யூ ஸ்டிக்கில் சொருகி வச்சுருங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம ஓவனில் பண்ணலாம். அதுக்கு ட்ரேவை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் எடுத்து ட்ரேயில் வச்சுருங்க. ஸ்டிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு க்ரில் பண்ணிக்கலாம். 10 to 15 minutes க்ரில் பண்ணால் போதும், ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் டிக்காவை நம்ம க்ரில் பிளேட்டில் இந்த மாதிரி தவாலையும் பண்ணலாம். லைட்டாக திருப்பி விட்டு க்ரில் பண்ணுங்கள். 10 to 15 minutesல தவால ரெடி ஆகிடும். அடுத்த மெத்தட் க்ரில் பிளேட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ரில் பிளேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டவ் மேலே வச்சுருங்க. பிளேட் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் எடுத்து அது மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விடுங்க. எட்டுலேருந்து 10 நிமிஷம் போதும், நல்லா க்ரில் ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஸ்மோக்கியான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது கூட க்ரீன் சட்னி வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள்.
இந்த சூப்பரான பன்னீர் ஸ்டார்டரை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.